கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமாக காண்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, என்னோடய வாழ்க்கையில் நான் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அதாவது உங்கள் சாய்ஸ் தான். சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். நைட்டு தூங்குறப்ப என்ன பண்ணுவேன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தூங்க போகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைய மேலே கையை வச்சு சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணுவேன். கடவுளே, பிள்ளைகளை பாதுகாத்துக்குங்க. தூக்கத்துக்கு நித்திரைக்கு நேராக கடந்து போகிறாங்க. கெட்ட கனவு எதுவும் வராதபடிக்கு, தூக்கத்தில் பயந்து எந்திரிக்காத மாதிரி நீங்கள் பாதுகாத்துக்கோங்க கடவுளை. அதுக்கப்புறம் என்னோடய மனைவிக்காக ப்ரேயர் பண்ணுவேன். என்னோடய ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு சுகமான தூக்கத்தை தாங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துருவேன். அதே மாதிரி காலைல 4 மணிக்கு டான்னு எழுந்திரிச்சிடுவேன். ஏன்னா மீன் கடை வச்சுருக்கோம்ல, எனக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சா தான் வேலையை பார்க்க முடியும். எந்திரிச்சு சுகமான தூக்கத்தை கொடுத்ததுக்காக நன்றி கடவுளே. இந்த நாளை காண செய்ததற்காக நன்றி கடவுளே. இந்த நாளை பார்க்க செஞ்சதுக்காக தேங்க்ஸ் சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைகளுக்காக மறுபடியும் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த நாள் முழுவதும் என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. கீழே விழுந்துடக்கூடாது, ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, பிள்ளை ஞானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு என்ன மாதிரி இருக்க எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு கீழே கஷ்டப்படுறவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு மேலே இருக்கவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். என்ன மாதிரி கடை வச்சுருப்பாங்க நிறையா பேர், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். உன்னை போல் பிறரை நேசின்னு சொல்லியிருக்காங்க பைபிளில். அதனால் எல்லாரையும் நேசிக்கணும். யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. கோபமாக ஒரு வார்த்தை, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி கோபமாக ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இன்னொன்று நான் வாழ்க்கையில் மெயினாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, யாருக்கும் சாபம் விட மாட்டேன். யாரையுமே சபிக்காதீங்க. யாரு மேலே கோபம் இருந்தால் டேரெக்டாக போய் பேசுகிறீங்க. மனசில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம், உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளம் மன ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வரும். அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க யார்கிட்டையுமே சண்டை போடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பறக்கவா போகிறாங்க கூட. ஒரே லைஃப் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம். அவ்வளோதான். கடவுள்கிட்ட போக போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி இருந்தாலும் நிலை இல்லாத பூமியில் எத்தனை வருஷம் வாழ போகிறேன். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு பார்க்க முடியாது. அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு வேளை மன்னிப்பு கேட்டிருக்கலாமே அப்படிலாம் ஃபீல் பண்ணுறதுக்கு வச்சுக்காங்க. மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதா, டேரெக்டாக போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க ஏற்றுக்கலாம். ரெண்டாவது நம்ம மன்னிப்பு கேட்டோம், அவ்வளோதான். நம்ம கிளியர், அவ்வளோதான். நான் மன்னிப்பு கேட்டேன், என்னோடய மன்னிப்பை ஏற்றுக்கிறது உன் விருப்பம். என்னோடய மனசில் இருக்க அந்த பாரத்தை வெளியெடுத்தியாச்சு, அவ்வளோதான். இதை நான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று எல்லாத்துக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். இன்றைக்கி கஷ்டம் வருதா, இந்த கஷ்டத்தில் நம்ம ஒன்று கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. வழி இல்லை, அந்த கஷ்டத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அதை கடந்து போவோம். அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எதாவது பண்ணுவோம், அவ்வளோதான். காட் பிளஸ் யூ. நம்ம டெய்லி காலை எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் முன்னாடி ப்ரேயர் பண்ணுங்கள். டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள். மெயினாக மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். உங்கள் லைஃபே மாறும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். மெயினாக எனக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். எனக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று மெயினாக சொல்ல மாட்டேன்ட்டு, என்னோடய நண்பர்கள்லாம் அதை பார்த்துட்ருப்பீங்க. டேய் அவனாடா நீ அப்படின்னு கேட்பீங்க. அவனே தான். ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும், கொஞ்சம் சேட்டை அதிகமாக பண்ணுவேன். முன்னாடி யார் சொல்கிறது கேட்க மாட்டேன். இப்போயும் கொஞ்சம் இருக்குது, அதை மாற்றிக்கணும். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.